வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக. இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை வேத பாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்திலே கொண்டு வருகின்றார்கள். நியாயப்பிரமாணத்தின்படி இவளை கல்லெறிந்து கொல்லலாமா என்று கேட்டு இயேசுவின் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணத்தை கண்டுபிடிக்க முயற்சித்தார்கள். அவள் மேல் கல்லெறியலாம் என்று இயேசு சொன்னால் ஏழைகளின் நண்பர் என்ற அவருடைய பெயர் கெட்டுவிடும். மேலும் ரோம அரசாங்கத்திற்கு எதிரானவர் என்று குற்றம் சுமத்தலாம். ஏனென்றால் ரோம அரசாங்கத்திற்குத்தான் எவரையும் மரண தண்டனை விதிப்பதற்கு அந்நாட்களில் அதிகாரம் இருந்தது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து கல்லெறிய வேண்டாம் என்று சொன்னால் இவர் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு எதிரானவர், விபச்சார பாவத்தை ஆதரிக்கிறார் என்று சொல்லி குற்றம் சுமத்த முடியும். மக்களிடத்திலே இயேசுவுக்கு இருந்த நற்பெயரை கெடுக்க முடியும். எனவேதான் தந்திரமாக இந்த விதமாக இயேசுவினிடத்திலே கேட்டார்கள். ஆனால் இயேசுவோ அவர்களுடைய உள்நோக்கத்தை அறிந்து கொண்டு மிகவும் ஞானமாக, உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல் எறியட்டும் என்று சொல்லி அவர்களை ஆச்சரியப்பட வைக்கின்றார், போக வைக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த சம்பவம் 3 காரியங்களை நமக்கு உணர்த்துகின்றது. முதலாவது, இயேசு கிறிஸ்து பாவிகளை நேசிக்கிறார். இந்த உலகம் என்னை பார்ப்பதை போல இயேசு என்னை பார்ப்பதில்லை. உலகம் அந்த பெண்ணிற்கு எதிராக நின்றாலும் நான் உன் பக்கம்தான் என்று இயேசு இங்கே உணர்த்துகிறார். இரண்டாவது, அந்த பெண்ணை தண்டிக்காமல் மன்னித்து அனுப்பி 2வது வாய்ப்பையும் அவளுக்கு கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். 2வது வாய்ப்பை நமக்கு கொடுக்கின்ற ஆண்டவர். ஆம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்ற பொழுது, விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை நாம் தவறிவிட்டாலும் இடறிவிட்டாலும் மறுபடியும் வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றார். அந்த பெண்ணிற்கு 2வது வாய்ப்பு, ஆனால் நமக்கு பல வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவளிடத்திலே அவர் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். 3வது, ஆண்டவர் மன்னிப்பது மட்டுமல்ல, எச்சரிப்பையும் கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய எச்சரிப்பு நமக்கு வருகின்றதோ அதை நாம் உணர்ந்து கருத்தாய் கேட்டு அந்த எச்சரிப்புக்கு பயந்து கீழ்ப்படிந்து நாம் வாழ வேண்டும். இயேசு மன்னித்துவிட்டு கடந்து செல்லுகின்ற ஆண்டவர் அல்ல. நாம் அவரோடு பரிசுத்தமாக நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற ஆண்டவர். பிரியமானவர்களே, மற்றவர்களை நியாயம் தீர்ப்பது நமக்கு தகுதி அல்ல. உலகம் அந்த பெண்ணிற்கு மரணத்தை கொடுக்க நினைத்தது, ஆனால் இயேசுவோ மறு வாழ்க்கை கொடுக்கிறார். அவள் ஆண்டவரிடம் கொண்டு வரப்பட்ட நோக்கம் வேறு, அவள் பெற்றுக்கொண்ட நன்மையோ எதிர்பாராதது. தன்னிடத்திலே வருகின்ற யாரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை, வெறுமையாக அனுப்புவதில்லை. இயேசுவின் பக்கம் வரும்பொழுது மன்னிப்பையும் பெற முடியும், மறு வாழ்க்கையையும் பெற முடியும், புதிய நம்பிக்கையையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆம், இயேசு மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, மாற்றுகிறவர். வேதனையோடு அவமானத்தோடு வந்த பெண் புதிய நம்பிக்கையோடு திரும்புகிறாள். ஆம், இதே காரியத்தை நமக்கும் இயேசு இன்றைக்கும் செய்ய முடியும். அந்த பெண்ணை யோசித்து பாருங்கள். கவலையோடு அவமானத்தோடு வந்திருப்பாள், ஆனால் இப்பொழுது புதிய நம்பிக்கையோடு திரும்பி செல்கிறாள். ஆம், நான் எந்த சூழ்நிலையில் இயேசுவினிடத்திலே வந்தாலும் புதிய நம்பிக்கையோடு ஆண்டவர் என்னை அனுப்புகிறவர். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.